ஹாய் நண்பர்களே, எல்லோரும் விளாக் பண்ணுறாங்க, நம்மளும் எதனும் பண்ணுவோம் அப்படின்னு தான் நாம் இன்றைக்கி விளாக் பண்ண போகிறோம். என்ன விளாக் பண்ணுறோன்னு வாங்க பார்க்கலாம். என்னடா இவன் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கான் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. வெட்டிங் ப்ரோக்ராம் தாங்க போயிட்டுருக்கேன். பட் எல்லாம் ஒரே வண்டியில் போயிடலாம் அப்படின்னாங்க. அதனால் சரி ஆட்டோக்காக அப்படி நடந்து போயிட்டுருக்கேன். சரி ஆட்டோ வர வரைக்கும் இப்படி நடந்து போவோம் அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். ஆட்டோ இதுதான் வருதான்னு பார்த்தா எதுவும் இன்னும் வரலைங்க. அதனால் அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். அப்படி ஜெமினியில் வீடியோ லைட்டு வாங்கிட்டு சொன்னாங்க. அதுக்காக நம்ம ஜெமினியில் போயிட்டுருக்கோம். இதை தான் நான் வாங்க போனோம். இது எப்படி இருக்குன்னு நான் அப்புறமா உங்களுக்கு பிரித்து காட்டுறேன். பல்ப் வாங்கி பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து வாடா அப்படின்ட்டாங்க. வந்து கூட்டின்னு போ அப்படின்னு சொன்னதுக்கு நீ நடந்து வாடா அப்படின்ட்டாங்க. அதனால் நான் இப்போ பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடந்து போயின்னுங்கிறேன். அவங்க எவ்வளோ நேரத்தில் வராங்கன்னு தெரியல. அவங்க தர்மபுரி பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம போய் வெயிட் பண்ணுவோம், அவங்க வரட்டும். சொல்கிறான் பாருங்க அப்படின்ற மாதிரி பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ண சொல்லிவிட்டு இப்போ ஹரிதட்டாக நடந்தே வந்து இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொன்னால் என்னன்னா நம்ம என்ன தான் பண்ணுறது. சரி வாங்க நடந்து போவோம், இப்படியே போவோம், ஜாலியாக தான் இருக்குது. சிலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க, முக்குத்தியின் நின்ன ஒரு தீபம் ஏற்றி வைத்து போக, சொக்கரின்ற வெட்கம் வந்து வண்ண கோலம் ஒன்று போட, என்னை நானும் இடம் அள்ளி கொடுக்க, சிலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க. ஆவணி நழுவினால் இதயமும் நழுவுதே, தாவணி நழுவினால் இதயமும் நழுவுதே, ஓவியத்தை திரைமறைவில் ஒழித்து வைப்பதே நம்மா, ரசிக்க வந்த ரசிகனின் விழிகள். இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ லக்கேஜ் தூக்கின்னு நான் கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டில் இப்படி நடந்துனுங்கிறேன். நீ பஸ்ஸில் போய் வந்து சரி ஏரியாவுக்கு அப்படின்னு சொல்லி பஸ் ஏற்றி விட்றாங்க. இப்போ ரொம்ப கஷ்டம். இப்படியே ஒரு வழியாக மண்டபத்துக்கு வந்துட்டுங்க. எந்த ஒரு பார்த்தீங்கன்னா ஆம்பூர் தாங்க வந்துட்டு. ஆம்பூர் ஹைவேல இருக்கிற மண்டபத்துக்கு ஜெயசக்தி மண்டபத்துக்கு வந்துருக்கீங்க.